என்ன ஆச்சு? பாவி, நாளைக்கு ரிலீஸ் ஆக போற. எந்த கேனப்பாயிலும் இப்படி பண்ண மாட்டான்டா. அடப்பாவி, மறுபடியும் சொதப்பிட்டனா? சரி வா. சரி வாங்க. டேய், இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாதடா. ஏன்னா சோப்புக்கு பயந்த தப்பு போலீஸ் நினைச்சு எங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்ய. என்ன செய்யணும்? ஒரு புது சோப்பை கொடுத்து அனுப்பி குளிக்கணும். வணக்கண்ணா. மாலையும் சின்னது, மரியாதையும் சின்னது. எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அதுக்கு பணம் வேணும். நான் ஜிகேவை பார்க்கணும். அண்ணா, நாளைக்கு ஜிகே அண்ணா வீட்டுல பாத்தீங்க. எதுக்காக அடிச்ச தெரியுமா? அந்த ஜிகேவை ஜிகே அண்ணன்னு சொன்னதுக்கு. சொன்னது அவன் தானே. ஏன் ஒன்னும் அடிக்க கூடாதா? ஆஃப்டர் ஆல் அந்த ஜிகே முன்னாடி ஒரு சப்ப பையன்டா. அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் எல்லாம் சொல்லி கொடுத்தது நான்டா. ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் வச்சானா? இன்விடேஷன் இல்லன்னா நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு பேப்பரும் பெண்ணேடு. பெரியசாமி அண்ணனுக்கு இந்த ஜிகேவோட பணிவான வணக்கம். அண்ணன், சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும். உங்க காலை பிடிச்சி கேட்டுக்க. எழுதிட்டியா? காலை பிடிச்சா போய் தானடா ஆகணும். ஏய் நிலே, அண்ணா வந்திருக்கேன்னு ஜிகே கிட்ட சொல்லு. போ. ஏய், என்னடா முறைக்கிற? போடா போடா. ஏய் கோவர்தன், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அதான்டா உன் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. இவன் ஜிகேயோட சொந்தக்காரன், அதனால பண்ற அலும்பெல்லாம் தாங்கிக்க வேண்டியது இருக்கு. ஹேய் பிரதர், வெல்கம் வெல்கம் வெல்கம். மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டுருக்க மாட்டேன் பிரதர். அப்படியா? முதல்ல வந்தது நானு. அந்த ஜிகே ராஸ்கலுக்கு நான் கண்ணுல படல, அவன் பட்டுட்டான். நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்கல்ல, அதான் தெரியாம போயிருக்கோம். உள்ளோங்க இல்லோன்னு அனாவசியமா பேசினா பார்சல் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. நான் எப்பறம் இவ்வளவு அழகா இருக்கேன்? என் அழகை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி. ஒலிம்பிக்ஸ்ல அழகான ஆணை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடத்துறாங்கன்னா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பேன்டா. ஏன்டா தெரு தெருன்னு முழிக்கிறீங்க? இந்த ஏரியால என்ன விட அழகா எவனாவது இருக்கானே? அங்க பாருங்க. லெட்ஸ் என்ஜாய் தி பார்ட்டி. அடிங்க. டேய், அவ வேணா அழகா இருக்கலாம், ஆனா என்ன விட அழகா? என்ன பெரியசாமி, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஜெயில் சாப்பாடு செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏய், அண்ணனுக்கு சரக்கு கொடுங்கடா. எனக்கு ரெஸ்பெக்ட் தான் வேணும். ஏய், அண்ணன் ஏதோ புது பிராண்ட் கேக்குறாரு போல இருக்கு, கொடுங்க. நீவா பிரதர்? இல்ல, என் பேரு பெரியசாமி from கம்பம். இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? யாரா இருந்தாலும் அறிமுகப்படுத்திக்கும் போது பேரை சொல்றது வழக்கம் தானே. எனக்கு புது ஆளுங்க யாரும் தேவையில்லை. இப்ப ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எவனாவது டிக்கெட் வாங்கட்டும், அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன். என்ன? என் கூட அறிமுகமாகணும்னா யாராவது சாகணுமா? என்னைய அடிக்கிற? சிரிச்சதாவனா? நீ அவனாடுறா. ஏய் நில்லு. ஏய் மிஸ்டர், என்ன பார்த்தா உனக்கு பழைய டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது. ஆனா எனக்குள்ள யூசுப் பட்டான் மாதிரி அதிரடி மன்னனும் இருக்கான் தெரியுமா? என்னடா உன் பிரச்சனை? டாவா? யூ மீன் என்ன டாவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால விட்டுற. ரெண்டாவது தடவையும் சொல்றேன், என்னடா உன் பிரச்சனை? ரெண்டாவது தடவையும் டாவா? ட்வைஸ். ஓகே, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், ஆனா ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். இந்த ஏரியாவிலேயே என்ன விட அழகானவன் யாருன்னு கேட்டதுக்கு இந்த கேனப்ப நீன்னு சொன்னா. நீ சொல்லு, நீ அழகனா இல்ல நான் அழகனா? டேக் கேன, நீ தான்டா. கேனப்பையன் சொன்னா
என்ன அழகன் சொன்னானா கேன பையன் சொன்னானா? அண்ணா அந்த டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க தானே கேனைய. கொஞ்சம் முன்னால சிரிச்சது. Hi. Hi, Srisha. Hi, Srisha. What's up? Have fun? Yeah. அண்ணே அங்க பாருங்கண்ணே. Sirisha darling. Perisami darling. Yeah. What a pleasant surprise, yeah. என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை மறந்ததானே darling. ஓ. அப்பப்போ கனவுல உங்க அழகான முகம் வருது தெரியுமா? Really? ஓ யா. அப்புறம் ஏன் இந்த கேன பசங்க அந்த நாகார்ஜுனாவை அழகன்றானுங்க? என்ன சாப்பிடுற? அவனை போய் உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா? அவனுக்கு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க தெரியாது. உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? ஓ எனக்கும் கொடுக்கல. இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அவனுக்கும் எனக்கும் ரகல. சிட்டி பிடிச்சிருக்கா பிரதர்? பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சிட்டில இவ்வளவு கன்ஸும் புல்லட்ஸும் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. புல்லட்ஸ் மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க பிரதர். நான் புல்லட்ஸ்னு சொன்னதே பொண்ணுங்களை தான். எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் பிரதர்? அழகு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அறிவு தேவையில்லை, அறிவு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அழகு தேவையில்லை, ரெண்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாம தேவையில்லை. ரொம்ப சூப்பரா சொன்ன பிரதர். ஆனா என் ஸ்ரிஷா மட்டும் டிஃபரெண்ட். அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. அதை விட நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு. நீங்க சொல்றதை தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் மிஸ்டர், இவ்வளவு நேரம் நீ இன்டைரக்டா ஸ்ரிஷாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. ஓ மூலக்கடலையும் குடல் குடவாசல்லையும் இருக்குன்னு சொன்னாங்க. பதிலுக்கு பதிலா. ஏய் மிஸ்டர், அழகுல வேணா நீயும் நானே ஈக்குவலா இருக்கலாம். ஆனா பிரெயின் விஷயத்துல உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. உன் பிரெயின்ல ஒரு படம் தான் ஓடும், ஆனா இந்த மல்டிப்ளெக்ஸ் பிரெயின் ஒரே டைம்ல பல படங்கள் ஓடிட்டே இருக்கும் தெரியுமா? யூ நோ. என்ன முறைக்கிற? என்ன அடிக்க போறியா? யூ வாண்ட் டு பீட் மீ? கம் ஆன், பீட். லேடிஸ் மேல எல்லாம் நான் கை. அவன் சொன்னது உன்னையா என்னையா? உனக்கு அந்த டவுட் வந்தா உன்னதான் டார்லிங். எதுக்கு இப்ப ஷாக்? யூத்னா அப்படிதான் இருக்கும். எஸ், she is my darling. We are made for each other. ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன். உங்க ரெண்டு பேர்ல யார் ஐஸ்வர்யா ராய், யார் அபிஷேக் பச்சன்? பேச்சுக்கு பேச்சு, ஏட்டிக்கு போட்டி. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப 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 டேஞ்சரஸ். கேட்டுச்சுல்ல? ஒரு ரொம்ப இல்ல, 3 ரொம்ப டேஞ்சரஸ். உனக்கு உள்மூலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுங்க தான் இப்படி டென்ஷனா பேசுவாங்க. Don't laugh dear please. He is jealous of my beauty, you know. Come brother, come. Okay? Yeah. வாங்கடா. அது என்ன சிரிஷா, உன்னை பார்த்துக்க நான் இருக்கும்போது இன்னொருத்த எதுக்கு? ஏய் ஸ்டாப், நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். ஐயோ அம்மா. இவ்வளோங்க ஆப்பிள். 1.15 ரூபாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? அந்த ஆப்பிள் 15 தாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? எது எடுத்தாலும் 15 ரூபா தாமா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்ககிட்ட நேத்து தானே 14 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரே நாள்ல 1 ரூபாய் ஏத்துனீங்கன்னா நான் எப்படி வாங்குறது? போலாம். அந்த பக்கமும் இருக்குல்ல ஆப்பிள். ஆப்பிள் அந்த பக்கம் இருந்ததுக்கு நான் தான் ஃபீல் பண்ணேன். நீ ஏன் ஃபீல் பண்ற? சும்மா மேல விழுந்து உரசுனா வெறுப்பா இருக்காதா? பொண்ணுங்க டச் பண்ணா எதுக்கு வெறுப்பு வருது? பொண்ணா? இங்க யார் இருக்காங்க? இதுவா? பெரியசாமி டார்லிங், 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஆப் வச்சு. எனக்கு தெரியும் சிரிஷா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏய் மிஸ்டர், உன்னை முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற. ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வேணுமா? எஸ். அப்ப செத்து போனவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். புது துணி போட்டு நல்லா அலங்காரம் செய்வாங்க. ஜாக்கிரதையா பாடையில வச்சு பூ போட்டு தூக்கிட்டு போவாங்க. தார தப்பட்டை அடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டு போவாங்க. காரியம் கருமாதி எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்துவாங்க. செத்து போ.
செத்து போன்னு சொல்றேன். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி டார்லிங். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சாக்லேட் கூட இருக்கு. சாக்லேட்னு என்னதானே சொன்னீங்க? சாக்லேட்லாம் உனக்கு கிடைக்காது மாப்பிள்ள. வந்து என்ன லஞ்ச் கூட்டிட்டு போ. ரொமான்டிக் லஞ்ச். யாரும் இருக்க கூடாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான். சோ இதான் அந்த சாக்லேட். என் பேர் அஷ்டலட்சுமிங்க, பிராக்கெட்ல அம்முலு. நாராயணா. இது என் தம்பி ஆதி நாராயணா. நாராயணா. இத பிடிச்சிருக்கா உனக்கு? சாக்லேட்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். கையை எடுக்க சொல்லு நாராயணா. என்னமோடா, அவர் எது பண்ணாலும் நல்லா இருக்கும். அவர் என் இடுப்பு பிடிச்சதுல இருந்து. இடுப்பு பிடிச்சாரா? எப்போ? அவர் என்ன கட்டியும் பிடிச்சாரு தெரியுமா? கட்டியும் கூட பிடிச்சாரா? ஐயோ, இந்த அநியாயத்தினால தாங்க முடியல. வீட்டுக்கு வா, உன்னை அப்பாட்ட சொல்லி அப்புறம் வச்சுக்கிறேன். போய் சொல்லு, நான் கூட அப்பாட்ட சொல்றேன். என்னன்னு? நீ உன் கிளாஸ்மேட் அப்துல்லாவோட லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து முட்டை. சரி சரி, நீ ஏன் நாராயணாவை மறந்துரு, நான் உன் நாராயணாவை மறந்துடுறேன். யார்ட்டையும் சொல்லிடாதக்க, உன் காலை பிடிச்சு கட்டுக்கிறேன். கையை எடுத்துட்டு கூட பேசலாம். நாராயணா. படு சுட்டி. சிரிஷா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில வந்திருக்க. இட்ஸ் வெரி பேட். நோ, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? யார் இந்த பருப்பு சாம்பார் கும்பல்? ஏய், பருப்பு கருப்புன்னா டாப் எகிரி போயிரும். துஷ்ட நாராயணா. இவன் யாரு? மினி மோகனந்தா மாதிரி இருக்கா? இந்த ஆள் யார் நாராயணா? சரியான காமெடி பீஸா இருக்கா? ஏய், தயிர் சாதம் அடிக்கிற அடியில மூஞ்சி எகிரிடும். யோ, உங்ககிட்ட என்ன பேச்சு? நாராயணா, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுங்க, இந்த ஆளை ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன வழி பண்ணுங்க? வேணாங்க, வேணாண்டா. எங்க இவனுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க. இவனோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ, அவ்வளவு பவர்ஃபுல்லா? நாராயணா, பர்மிஷன். டேய், என்னடா இவர் பர்மிஷன் கேட்பாரா, அவர் பர்மிஷன் கொடுப்பாரா? இவங்க வேண்டாம் வேண்டாம்னு வாங்கலாம். என்னடா பர்மிஷன் கொடுக்க சொல்லு. நாராயணா, வெயிட்டிங் நாராயணா. கொடுங்க சார், கொடுங்க பர்மிஷன் கொடுங்க. கேக்குறான்ல. பர்மிஷன் கிராண்டட். Thank you நாராயணா. ஏய். ஓ, ஓகே ஓகே. இஞ்சிலேயே படுத்துறப்பான் போல இருக்கு. போட புளி முட்டை. அப்பா, ஜாக்கிரதை. சாபம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சொம்ப எடுத்து தலையில அடிக்கிறேன். தோபார்னா ஹீரோ போறாரு. அவனை ஹீரோன்னு சொல்லாதடா, என் ஈகோ ஹர்ட் ஆகுது. ஆனா அவன் வித்தியாசமா இருக்கான்டா. ரெஸ்பெக்ட் குடுறான்னா செத்து போன்னு சொல்றான். அவன் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சவன் கிட்டயே வீட்டுக்கு வரேன்னு சொல்றான். இந்த பந்தாவை வேற எங்கேயாவது பண்ணா பரவாயில்ல, சிரிஷா முன்னாடி பண்றான். அது மட்டும் இல்ல, சிரிஷா மனசுல அவனுக்காக மணி அடிச்சிருமோன்னு எனக்கு டென்ஷனா இருக்குடா. அண்ணா, உங்களுக்கு ஒரு பிளாஸ்ட் நியூஸ் தெரியுமா? என்னடா அது? அந்த சிரிஷா மேடம் மனசுல அவனுக்காக எப்போ மணி அடிச்சுச்சுனா. அண்ணா, உங்களுக்கு ஒரு ஹார்ட் நியூஸ் சொல்லட்டுமாண்ணா? என்னடா அது? சொல்லி நாகார்ஜுனுக்கு எப்பயும் பொண்ணுங்க ராசி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லண்ணா. அதான் அனுஷ்காவையும் பிரியாமணியும் கூட்டு போய் குத்தாட்டம் போடுறாருண்ணா. ஏன்டா மேல பாக்குறேன்? நீயும் மேல பாருண்ணா, 2 பேரும் கூட்டு போய் என்ன குத்து குத்துறாருன்னு. ஹீரோனா அப்படி இருக்கணும். அவன் என்னடா பெரிய ஹீரோ? ஹீரோ எப்படி இருக்கணும் நான் நீ காட்டு. காமெடி பேசுனா. பட்ட பகல்லையே நகைய கொள்ள அடிக்கிறேன். யாருக்கிட்டையும் மாட்டிக்காம வெளியே வரேன். நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். On the design காட்டுவோம். This is Krishna Prasad IPS ஸ்பெஷல் பிரான்ச். சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? நோ, நான் தான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். சார்லஸ் பசவராஜன் ஒரு இன்டர்நேஷனல் ஜுவல் தீப். ஆமா, அவன் பெரிய நகை கொள்ளையனாச்சு. எஸ், அவன் உன் ஷாப்ல ராபரி பண்றதுக்காக வர போறான். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். உண்மையா? கடவுளே. ஏன் எங்கேயோ தேடுற? அவன் எதிரிலேயே தான் நிக்கிறேன். நான் சொல்ற மாதிரி செய், அவன் கண்டிப்பா மாட்டிக்குவான். சொன்னபடி செய்யற சார். என்ன செய்யணும் சார்? அவன் உன் கடைக்கு வந்து நகையெல்லாம் பேக்ல போட்டு கொடுன்னு சொல்லுவான். நீ எதுவும் சொல்லாம போட்டு கொடுத்துரு. நாங்க வெளியே ரவுண்ட் அப் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவனை கையும் களவுமா புடிச்சிடும். அதுக்கப்புறம் அவன் ஜெயில செவத்தை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். நீங்க கடையில நகையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். ஓகே, தேங்க்யூ சார்.
வெளியில செக்யூரிட்டி இல்லாம பாத்துக்கங்க. எஸ் சார். செக்யூரிட்டி இருந்தா அவன் பயந்து வரமாட்டான். இத ரொப்பு பண்ணிடு சார். எடுத்து வையா. என்னடா வேடிக்கை பாக்குற? எடுத்து வை. கம் ஆன் ஃபைட். அப்போ டர்ன்ல நில்லுங்க. சரிங்க சார். 30 எண்ணிட்டு அப்புறம் திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 அண்ணா நிஜமாவே நீங்க ஹீரோ தானா? அத போய் அந்த நாகார்ஜுனா கிட்ட சொல்றேன். வாங்க கொஞ்சம் லெஃப்ட்ல கை போடுனா. வண்டி அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? ஒருத்தன் பிரேஸ்லெட் அடிச்சான், செயின் அடிச்சான். டேய் கிருஷ்ண பிரசாத் ஐஸ் பசவராஜ், 2 கட்டப்பிலையும் வந்தது நீதான் எனக்கு தெரியும்டா. இப்போ எனக்கு திருட்டு போன நகையும் கிடைச்சிருச்சு. நகையை திருடும் போது வீடியோல ரெக்கார்ட் ஆனதுனால இன்சூரன்ஸும் கிடைக்க போகுது. உனக்கு தான் ஆப்பு. பிரேஸ்லெட் போச்சு, செயின் போச்சு, இப்ப காரும் போச்சு. அதனால போலீஸ் ஒன்னதான் தேடுவாங்க, புடிச்சு உள்ள போடுவாங்க. அப்புறம் குனிய வச்சு கும்மோ கும்மோன்னு குமுறுவாங்க. வண்டி ஏடுறா, போயிட்டு வரட்டுமா? எப்படா இருக்கேன் ஆப்பு? இவனுங்க பெரியசாமி டார்லிங். சிரிஷா. என்ன பெரியசாமி நடு ரோட்ல மூச்சு இறைக்க ஓடி வரீங்க? அனுஷ்கா மாதிரி ஃபிகர் டார்லிங் சொல்லும்போது சும்மா இருக்க முடியுமா? அதான் 6 பேக்ஸ் ரெடி பண்ண. போலீஸ் கிட்ட மாட்டிருந்தா அவங்களே கரைச்சிருப்பாங்க உன் தொப்பைய. அந்த மேட்டர் உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க தெரியும் உன் கதை. சிரிஷா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் தெரியாத மாதிரி கேட்டேன்? மொத்தத்துல எல்லாரும் நடு ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, அவளை எப்படி பிடிக்க போற? இத யூஸ் பண்ணா ஈஸியா பிடிச்சிடலாம். அஷ்டலட்சுமி நடிச்சிருந்தா அவ கூட இருந்தவங்களும் நடிகர்களா தான் இருப்பாங்க. அதுல ஒருத்தனை பிடிச்சா கூட போதும், அஷ்டலட்சுமி பிடிச்சிடலாம். ஓ மை காட், அந்த குண்டு பையன், அந்த நாராயணா, தூர்தர்ஷன்ல ஒரு நாடகத்துல பாத்திருக்கேன். நாடக சபா நம்பர் தரேன், எழுதிக்கங்க. அவங்க இப்ப ஷூட்டிங்ல இருக்காங்க. தம்பி ஷூட்டிங்ல இருக்காரு மேடம். ஷூட்டிங் எங்க போயிட்டு இருக்கு? சன் பை சன் கம் வரேன் தகப்பனே, வந்துட்டே இருக்கேன். வந்துட்டேன். ஸ்டாப் ஹியர் மை சன், ஸ்டாப் ஹியர் மை சன். எஸ் மை லார்ட். என்னடா ஆச்சு? ஓட்டத்தை நிறுத்திட்டீங்க? We cannot more run. இதுக்கு மேல எங்களால ஓட முடியாது. We get tired, so we can catch easily. ஆயாசத்தால பாயாசம் மாதிரி மாட்டிக்கிட்டோம். So we stopped here. அதனால தான் முன்னாடியே நின்னுட்டோம். சரி அதெல்லாம் விடு, அஷ்டலட்சுமி எங்கன்னு சொல்லு. We do not know. எங்களுக்கு தெரியாது. சாபம் கொடுக்கறேன்னு சொம்பாலியா அடிச்சல, மூளை குழம்பி போயிடுச்சு தெரியுமா? வாய மூடுறா. நீ மூடுறா. லேடிஸ் மேல கைய வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே சார். கடுப்பேத்துனா பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். கேட்டியா? கடுப்பேத்துனா பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி. டேய் ஆரம்பிக்கடா. We really do not know. எங்களுக்கு நிஜமாவே தெரியாது. இப்ப எதுக்கு அடிச்சீங்க சார்? இதுக்கு முன்னாடி கடுப்பேத்துனது ஞாபகம் வந்துச்சு, அதான். அப்ப எத்தனை வாட்டி அடிப்பீங்க? இது வரைக்கும் எத்தனை தடவை கடுப்பேத்து? நிறைய வாட்டி கடுப்பேத்திருக்கேன். அப்படின்னா எத்தனை தடவை பண்ணி அத்தனை தடவை அடிச்சு? We know her flat address. அவங்களோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணனும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்படியே இரு, கொஞ்ச நேரம் பாத்துக்கறேன். எதுக்காக பார்க்கணும்? அழகா இருக்கிற விஷயங்களை எதுக்கு பாக்குறோம்? ரசிக்கத்தான். யார் இந்த பொண்ணு? எது கேக்குற? நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களை பார்வையில சுடுறாங்க. பொண்ணுங்களே அப்படிதான், தன்னை விட அழகானவங்களை பார்த்தா தாங்கிக்க முடியாது, பொறாம. நீங்க என்ன புகழ்றத பார்த்தா என்ன ஏதும் செய்யக்கூடாதது செய்ய வைப்பீங்க போல இருக்கு. எனக்கு ஆசைதான், ஆனா இப்ப அதுக்கு டைம் இல்ல. இதோட லாஸ்ட் டிரான்சாக்ஷன் எங்க நடந்ததுன்னு சொல்லு.
எவ அக்கவுண்ட் இது? இவரோட பொண்ணு. அந்த ஃப்ராட் ஏன் பொண்ணுங்கற? அம்மா ஓடி போய்ட்டா பெத்த பொண்ணு உனக்கு பொண்ணு இல்லாம போய்டுவாடா. சே கரெக்ட். அது ஏன் பொண்ணு தான் மேடம். she is my daughter, one daughter. சரி இவர் பேரை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுல இருக்கிற பேர் தாங்க. நான் படிச்சது MBA. எலிமெண்டரி இல்ல. மறந்துட்டேன். அது இவருடைய பொண்ணுல மருமக. கரெக்ட். அப்ப பொண்ணு இப்ப மருமக. கரெக்ட். அந்த பொண்ணு இவர் புள்ளையோட ஓடி போயிடுச்சு. அந்த வருத்தத்துல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இப்ப புத்தியும் வந்துடுச்சு. இப்ப புள்ளையையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. சரிதானே? கரெக்டா சொல்லிட்டாரு. டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். உண்மைதானே? உன்கிட்ட போய் சொல்லுவானே செல்லம். லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பேங்காக்ல ஹோட்டல் ராயல் கிளப்ல நடந்திருக்கு. பெரியசாமி உன் பட்லர் இங்கிலீஷை யூஸ் பண்ணி எங்களை அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போ. மிஸ்டர் give respect and take respect. என்ன திடீர்னு கீரை மாத்திர? ஊரு மாறினதுனால கீரும் மாறிடுச்சு. அது இந்தியா, அங்க நான் வாண்டட். இது பேங்காக், இங்க எவனையும் என்ன புடுங்க முடியாது. அதான இந்த ஏத்தம். யா இவர் இல்ல. என்ன பெரியசாமி நீ இல்லன்னு சொல்லி அடிச்சிட்டா? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இங்கிலீஷ்காரன் கிட்ட தமிழ்ல நான் இல்லன்னு சொல்றியே, பத்திக்கிட்டு எரியுது. எங்க எரியுது? இந்தியா. மிஸ் பிரியா இஸ் நாட் இன் தி ரூம். Thank you. We will wait for her. இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா பேசுறான். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி டார்லிங். இதுக்கு கூட நோ கமெண்ட்ஸ் தானா? நான் உன்னை உண்மையா விரும்புறேன். டார்லிங். உன் டம கடுக்கு. டார்லிங்கா டார்லிங். ஓ வயசு என்ன அவ வயசு என்ன? தொப்ப தொங்கி போச்சு. வழுக்க பண்டல் இருக்கு போகுது. நீ அவளை கட்டி பிடிக்கணும்னா ஏணி வச்சுதான் ஏறணும். கரெக்ட். சிகப்பு ரோஜாக்கள் டயலாக் இப்பவும் தேவைப்படுது. எப்படி எப்படி நீ ஒரு பிளான் போட்டிருக்க, அதுக்கு பின்னாடி இவனோட பிளான், நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பார்த்தா உங்களுக்கு முன்னாடி இவனோட பிளான். இவளுக்கு என்னமோ முதல்ல இருந்தே இவன் மேல இஷ்டம், அதனால எனக்கு தான் நஷ்டம். ரொம்ப கஷ்டம். பெரியசாமி டார்லிங். டார்லிங்கா? அத மட்டும் சொல்லாத. என் வாழ்க்கையில இனிமே அந்த வார்த்தையை நான் கேட்க விரும்பல. பெரியசாமி டார்லிங் நீ கொஞ்சம் இரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.